அனைவருக்கும் வணக்கம். நாம் தொடர்ச்சியாக 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ராசி காலபுருஷ தத்துவத்தின் 6வது ராசியான கன்னி ராசி. கன்னி ராசிக்கு அதிபதியாக புத பகவான் வருகிறார். ஆண்டின் ஆரம்ப காலகட்டத்திலே ராசிக்கு 4இல் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ராசிக்கு 6இல் கும்பத்தில் ராகு பகவான் அமர்ந்துள்ளார். மீனத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ளார். மிதுனத்தில் 10வது ராசியான மிதுன ராசியில் குரு பகவான் அமர்ந்துள்ளார். 12ஆம் இடத்தில் இங்கே சிம்ம ராசியில் கேது பகவான் அமர்ந்துள்ளார். ஆண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் சனி பகவான் ராசியை நேரடியாக வளர்த்து பார்க்கின்ற அடிப்படையில் இங்கே மனசஞ்சலம், உடல்நல கோளாறு, காரிய தடை இது போன்ற ஒரு மத்தியமமான பலன்களே ஏற்படும் விதமாகவே இருக்கும். இங்கே மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் 11ஆம் இடத்தோடு பயிற்சி அடைவதாலும் இங்கே ராசிக்கு 11இல் அமர்வதாலும் 5 மற்றும் 7ஆம் இடத்தை பார்வையிடுவதாலும் இங்கே கன்னிராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், தொழில் அபிவிருத்தி இருக்கும், திருமணம் தீவிர முயற்சிக்கு பிறகு திருமணம் நிச்சயமாக கைகூடும். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து சுகப்படுத்துவதால் குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற ஒரு வருடமாகவே இருக்கும். 5ஆம் இடத்தை வலுப்படுத்துவதாலும் இங்கே குழந்தைகளுக்கு ஒரு அதிர்ஷ்டம், குழந்தைகளால் அதிர்ஷ்டம், குழந்தைகளின் கல்வி, குழந்தைகளால் ஒரு பெயர் புகழ் இது போன்ற நல்ல ஒரு அமைப்பும் ஏற்படுகின்ற வருடமாகவே இருக்கும். இங்கே நாளுக்குடைய குரு பகவான் 11 உச்சமடைவது தாயால் அனுகூலம், தாயின் உடல்நலமை சிறப்பு இது போன்ற பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். 7ஆம் அதிபதி இங்கே 11 உச்சமாகுது. மனைவியால் ஐஸ்வர்யங்கள், மனைவியால் சகல சௌபாகியங்களும் கூடுகின்ற ஒரு வருடமாகவே இருக்கும். இங்கே வீடு கட்டுவது, அசையா சொத்து வாங்குவது இது போன்ற சுபபலன்களும் மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். மே மாதத்திற்கு முன்பு வரை இங்கே சனியின் சஞ்சாரம் சற்று மாறுபாடான பலன்களை தருகின்ற அமைப்பில் உள்ளதாலும் இங்கே சனி ராசிக்கு 7இல் அமர்ந்து மனசஞ்சலம், தாயின் உடல்நிலையில் சிறு சிறு தொந்தரவுகளை கொடுக்கின்ற அமைப்பாக வருகிறார். இங்கே மே மாதத்திற்கு பிறகு சனி பகவானால் ஏற்படும் கெடுபலன்கள் நிச்சயமாக நல்ல ஒரு அமைப்பில் குறைந்துவிடும். ஒரு கெடுபலன்களை குறைத்துக் கொள்கின்ற அமைப்பில் சனி பகவான் வந்து விடுவார். ராசிக்கு 6இல் ராகு பகவான் அமர்ந்திருந்தாலும் இங்கே எதிரிகளை, கடன், நோய், எதிரி ஏற்பட்டு விடாத வண்ணம் நல்லதொரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் விதமாக ராகு பகவான் அமர்ந்துள்ளார். 12இல் கேது பகவான் அமர்ந்து சிறு சிறு தூக்க குறைபாடுகளை, மனக்குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் இங்கே குருவின் பயிற்சியானது மிகவும் சிறப்பான நிலைமையில் வருவதாலும் இங்கே கன்னிராசிக்காரர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு பெரும்பாலும் ஒரு 75லிருந்து 80% கெடுபலன்கள் குறைந்து 75-80% நட்பலன்கள் ஏற்படுகின்ற வருடமாகவே இருக்கும். மே மாதம் வரையில் கணவன் மனைவி உறவுகளில் சிறு சிறு கசப்புகளை கொடுக்கும் வண்ணமாக சனி பகவான் உள்ளார். காதலர்களுடைய பிரிவினை ஏற்படுத்தும் விதமாக சனி பகவான் உள்ளார். ராசியை தொடர்பு கொள்வதாலும் இங்கே கால் பகுதிகளில் காயம் ஏற்படவோ அல்லது சிறிதான ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு மாதமாகவோ மே மாதம் வரை இங்கே சனி பகவான் கெடுபலன்களை சிறு சிறு அளவில் கொடுக்கவே செய்வார். மே மாதத்திற்கு பிறகு குருவின் பார்வையானது சனி பகவான் தான் மே மாதத்திற்கு முன்பு கொடுத்த கெடுபலன்களை இங்கு மே மாதத்துக்கு பிறகு குரு 9ஆம் பார்வையாக சனியை பார்ப்பதால் சனி பகவான் தான் செய்த மே மாதத்திற்கு முன்பு செய்த அனைத்து கெடுபலன்களையும் சுப பலன்களாக மாற்றி நல்ல ஒரு உடல் அமைப்பையும், நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியையும் இங்கே உடல் வலியை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு, தீராத நோய் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு சனி பகவானே புனிதப்படுவதால் இங்கே சனி பகவானே தீர்த்து வைக்கின்ற அமைப்பாகவும் இங்கே இருக்கும். 2026ஆம் ஆண்டு பொருளாதாரத்தில் 11இல் பெரும்பாலும் தனகாரகன் 11இல் உச்சமாவது பொருளாதார பணப்புழக்கம் மிகவும் நன்றாகவே இருக்கும். ராசிக்கு 7இல் பொதுவாக சனி பகவான் அமர்வது நண்பர்களால் அவப்பெயர், தவறான நண்பர்கள் சேர்க்கை, பள்ளி படிக்கும் மாணவியர்களுக்கு நண்பர்களால் பிரச்சனை இது போன்ற சண்டை சச்சரவு இது போன்ற ஒரு குழப்பங்கள் ஏற்பட்ட வண்ணமே மே மாதம் வரையில் இங்கே இருக்கும். மே மாதத்திற்கு பிறகு இங்கே சனி பகவான் சகல விதமான நன்மையும் கொடுப்பார். இங்கே பிப்ரவரி மாதத்தில் இங்கே சுக்கிரன், செவ்வாய், சூரியன் இது போன்ற ராஜகிரகங்கள் ராசிக்கு 5இல் அமர்வதாலும் இங்கே அதிர்ஷ்டகரமான மாதமாக பிப்ரவரி மாதமே நிச்சயமாக இருக்கும். மேலும் திருமணம்
திருமணம் மே மாதத்திற்கு பிறகு தீவிர முயற்சிக்கு பிறகு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு பலன்கள் ஏற்படும். வரன் தேடி வருகின்ற ஒரு அமைப்பாகவே இருக்கும். இங்கே 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். வீடு வீடு கட்ட முயற்சிப்பவர்களுக்கு எளிதில் காரியம் கைகூடும். 3ஆம் இடம் தூரதேச பயணங்கள் நிச்சயமாக ஏற்படும். தான் எடுக்கும் முயற்சிகளுக்கு பொதுவாக பொருளாதாரம், புதிய தொழில், படிப்பு இது போன்ற புதிய முயற்சிகளை எடுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாகவே குரு பகவான் அதில் ஒரு தனித்துவமான ஒரு வெற்றியை கொடுக்கவே இருக்கிறார். 11இல் உச்சமாகின்ற குரு இங்கே மே மாதத்திற்கு முன்பு ஏற்படுகின்ற வம்பு வழக்கு இது போன்ற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை சந்தித்து கொண்டிருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து விடுபட்டு வெளியே வரும் வண்ணமாக குரு பகவானின் 11 உச்சமடைவதால் அதிலிருந்து வெளிப்பட்டு வரும் விதமாகவே 2026ஆம் ஆண்டு இருக்கும். இங்கே 4 10ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை ஆகும் அமைப்பு. தொழில் முதலீடு, வீடு, வண்டி, வாகனம் இது போன்று வாங்க முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு, புதிய தொழில் தொடங்க முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலே 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் பரிவர்த்தனையாவது புதிய தொழில் இது போன்ற அமைப்புகளில் மிகவும் நல்ல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு வருடமாகவே இருக்கும் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் துலாம் ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.